ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் வரப்போற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி இந்தியாவுக்கு வரப்போறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வேகமாக பரவி இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய லாவ்ரோவ் அவர்கள் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்ததுன்றது தான். டிசம்பர் மாதத்தில் இந்தியாவுக்கு வரப்போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அஃபிஷியலான ஒரு விஷயமா இது வெளியில் வந்துருச்சு ரஷ்யா தரப்புல இருந்து. ஆனால் இப்படி இந்தியாவுக்கு வர்றதுக்கு பின்னாடி நம்ம நினச்சிடலாம், ஓகே ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வர போறாரு, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் டைஸ் அதிகமாக போகுது, அமெரிக்காவை நம்ம வெறுப்பேற்ற போறோம்னு. ஆனால் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு நார்மல் பொலிட்டிக்ஸ்க்கு இது ஓகே, சரி ஓகே ஏதோ வர போறாங்க ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜியோ பொலிட்டிக்ஸ், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு, இந்தியா, ரஷ்யா, சீனா, குளோபல் சவுத்னு ஒரு கான்செப்ட் எடுத்தோன்னு வைங்க, ஒரு கோணத்தில் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 8-9 விதத்துலையாவது இது எல்லா நாடுகளுக்கும் சில இடத்துல பிரச்சனையும் கொடுக்கும், நமக்கு அட்வான்டேஜாகவும் இருக்கும். சில இடங்கள்ல நமக்கு பிரச்சனையும் கொடுக்கும், மற்ற நாடுகள் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வரப்போறாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மெசேஜ் மட்டும் கிடையாது. இந்தியா ரஷ்யா ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமான பல்வேறு உதவிகளை ரெண்டு நாடுகளும் மாறி மாறி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில லிஸ்ட்டை இதில் எடுக்க போறோம். அதை பத்தின சில டீடைல்ஸை பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். விளாடிமிர் புதின் இந்த மனுஷனுக்கு ரஷ்யாவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கா என்னன்னா எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி ரஷ்ய அதிபரை பார்க்குறாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ, ஒரு டாப் லெவல் ஹீரோ, அவங்க ரொம்ப ஒரு பிடிச்ச நடிகரை எந்த அளவுக்கு பார்ப்பாங்களோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேன் பேஸ்ன்றது இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. இது பல்வேறு காரணங்களை சொல்ல முடியும். நமக்கு இப்போ முதல்ல உதவி இருக்காங்க, இந்தியாவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ரொம்ப ட்ரஸ்டட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. சில கருத்துக்களில் நமக்கே உடன்பாடு இருக்கலாம், சில கருத்துக்கள் நமக்கு உடன்பாடுகள் இல்லாமல் இருக்கலாம். இல்ல புதின் சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரோட அந்த பயணங்கள் இதை பார்த்து அவருக்கு ரசிகர்களா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இந்தியாவுக்கு புதின் அவர்களுக்கு இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு இவங்க வர போறாங்கப்பா, 5ஆம் தேதி வராரு, ஒரு 6 இல்லை 7 தேதிக்குள்ள இந்த விசிட் பத்தி எப்படி சொல்றது, இந்த 3 தேதிகளுக்குள்ள ஏதோ ஒரு நாள்ல இந்தியாவுக்கு அவர் வர போறாரு. ஏன் வர போறாரு? முதல் கேள்வி அதுதான். ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஆனுவல் மீட்ன்றது ஒன்று நடக்கும். ஒன்று நம்மளோட தலைவர் அங்கே போனோம், அப்படி இல்லையா அந்த நாட்டோட தலைவர் நம்ம நாட்டுக்கு வரணும். மோடி அவர்கள் கூட சமீபத்தில் அங்கே போயிட்டு இருப்பாரு. இப்போ அதே மாதிரி ஒரு விசிட்டுக்கு தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்த இடத்துல வரப்போறாரு. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த ஒரு மீட்டிங்கான அறிவிப்பு மட்டும் இது கிடையாது. ஏன்னா சமீபத்தில் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரையும் பாகிஸ்தானோட கமாண்டரையும் ஒயிட் ஹவுஸில் வச்சு ட்ரம்ப் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டாரு. இவங்களோட ஷெடியூல் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த ஆனுவல் சமிட் பற்றின டீடைல்ஸ் எல்லாம் அதோட டைம் லைன் எடுத்து பார்த்தோன்னா, இவங்க இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதே அக்டோபர் மாதம் இறுதி இல்ல அந்த 3வது வாரம், அது சம்பந்தப்பட்ட டேட், அது சம்பந்தப்பட்ட தேதிகள்லாம் இதுக்கான ஷெட்யூல்ன்றதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டைம் லைன்லாம் எடுத்து பார்த்தோன்னா இது ஒரு விஷயம் மட்டும் காமனா இருந்திருக்கு. ஆனா பாகிஸ்தானும் அமெரிக்காவும் அந்த ஒரு இடத்துல ஒண்ணா உட்காந்து பேசுறப்போ உடனடியாக அடுத்த சில நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ரெண்டு விஷயத்தையும் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணுது. நீ பாகிஸ்தான் கிட்ட பேசுறியா, நான் ரஷ்யா கிட்ட பேசுவேன். அப்படி இல்லையா நீ அமெரிக்கா கிட்ட போய் பேசுறியா, நான் இந்தியா கிட்ட போயிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த 4 நாடுகளுமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, முதல் விஷயம், இப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்த இடத்துக்கு வராரு. அப்படி வந்தார்னா ஐசிசியோட அரெஸ்ட் வாரண்ட் ஆனது இருக்கு. அப்போ ஐசிசியோட அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ஏற்ப இந்தியா அரெஸ்ட் பண்ணணுமா, வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கான பிரச்சனையை மற்ற நாடுகள் ஏற்படுத்துவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்தியாவுக்கு அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஐசிசியோட அரெஸ்ட் வாரண்ட் இருந்தாலும் இந்தியாவோட பங்கு அதில் பெருசாக இல்லைன்றதுனால அந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்டர்நேஷனல் ப்ரெஷரை இது இந்தியாவின் மேலே ஏற்படுத்தும். இரண்டாவதாக இருக்கக்கூடியது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும். இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னா, ரஷ்யாவோட அந்த ஃப்ரோசன் அசெட் இருக்கு, ஒரு 400 பில்லியனோட ஒரு பெரிய அசெட்ன்றது ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் வச்சு பிசிக்கல் அசெட்ஸாக இந்த இடத்துல இருக்கு. கப்பல்கள், மிகப்பெரிய சொகுசு கப்பல்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட முக்கியமான அசெட்ஸ் ஆனது யூரோப்பியன் யூனியன்லயும் இருக்கு, அமெரிக்காவிலும் இருக்கு. இப்போ அதெல்லாம் நீ இந்த போரை நிறுத்தலாம் நான் வித்துருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா எப்படியாச்சும் கார்னர் பண்ணினா எப்படியாச்சும் நிறுத்தணும் அந்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை முன்னாடி எடுத்து வச்சு ரஷ்யாவை இந்த இடத்துல கார்னர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்தோட மிகப்பெரிய ஜனத்தொகையை கொண்ட ஒரு நாடு, உலகத்தோட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு புதின் போன்ற ஒரு நபர்கள், மோஸ்ட் எக்கனாமிக் சாங்ஷன்டு கண்ட்ரிலேருந்து ஒரு நாட்டோட அதிபர் வராருன்னா அது இந்த 2 தரப்போட அந்த ஒரு ஈகோவையும் ஹர்ட் பண்ணும். நீ என்னடா என் மேலே சாங்ஷன் போடுறது, என்ன இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜனத்தொகை இந்தியாவோட பாதி கிட்ட வருமா, இல்லை அவங்க கிட்ட இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீ வருவியா, நீ என் மேலே எவ்வளோ எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டாலும் இந்த நாட்டோட மார்க்கெட்டை நான் பிடிச்சிட்டேன்னா உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்றத ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த இடத்துல ஒரு மெசேஜாக சொல்ல முடியும். இது ஒன்றாச்சா,
ஆக்சுவலாக இதில் வந்து அமெரிக்காவோட ஈகோவையும் யூரோப்பியன் யூனியனோட ஈகோவையும் நல்லா கிளறக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவதாக இருக்கக்கூடியது நம்மளோட டிஃபென்ஸ் பார்ட்னராகவும் ரிலையபிள் ஆயில் சப்ளையராகவும் ரஷ்யா எப்படி மாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் அமெரிக்காவோட ப்ரெஷர் இல்லை அமெரிக்காவோட அந்த ஒரு எப்படி சொல்றது ட்ரேட் வார்ன்றது இந்த இடத்துல நம்ம மேலே நடத்தப்பட்டாலும் நம்ம இன்னமும் ரஷ்யன் ஆயிலை வாங்குறத குறைக்கல. ஆனால் இவங்களோட பேச்சை கேட்டு துருக்கி கூட சமீபத்தில் ஏதோ குறைச்சிருக்கதா சில செய்திகள் வந்தது. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் இன்னும் தாய்வான் வாங்கிட்டு இருக்காங்க. துருக்கிக்கு அடுத்தபடியாக தாய்வான் வந்து ஒரு பெரிய லெவலில் ஆயில்ன்றதை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி இது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாட்டோட ஃபாரின் பாலிசியும் வெளியுறவு கொள்கையும் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா ஒன்று வெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லையா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக வந்து ரஷ்யாவை மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்ன்றது இப்போதைக்கு கிடையாது. ஒன்று அவங்க அமெரிக்காவில் அதிகமான சாங்ஷன் வாங்கியிருக்கணும், அப்படி இல்லையா வேறு வழி இல்லாமல் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய சில நாடுகள் தான் இருக்காங்களே தவிர மோஸ்ட்டாக எல்லாரோட ஃபாரின் பாலிசியும் இந்த வெஸ்ட் ஓரியன்டா இல்லை வெஸ்ட் டாமினேட்டட் ஃபாரின் பாலிசியாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள உங்களால் கொண்டு வர முடியாது. இண்டிபெண்டாக சில முடிவுகளை எடுக்க முடியும். அமெரிக்கா ப்ரெஷரே போட்டாலும் எங்களால் தனியாக நிற்க முடியும்னு பார்த்தோன்னா அது இந்தியாவோட ஃபாரின் பாலிசினால தான் முடியும். இதனால வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளால சுயமா முடிவெடுக்க முடியுன்ற அந்த ஒரு திறனை நம்ம கிட்ட இது விட்டு வச்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு சார்பா போயிருந்தோன்னு வைங்க, அமெரிக்கா சார்பா போயிருந்தோம்னா நமக்கு நிறைய நன்மைகளும் விளைஞ்சிருக்கும். ஆனா எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சொல்றதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்திருப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசின்றது நம்மளால அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்து போக முடியும். ரஷ்யா கிட்ட இருந்து இன்னமும் நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா Su-57 வாங்குறத பத்தி பேச்சுவார்த்தை ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு இப்போ. ஸோ அது சம்மந்தப்பட்ட சில ஸ்ட்ராட்டஜிக்கல் கண்டிஷன்ஸை இல்லை அது சம்மந்தப்பட்ட சில ஆஃபர்ஸை நேரடியாகவே இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாம் Su-57 பற்றி பேசிட்டு இருக்கப்போ AMCA ப்ராஜெக்ட்லையும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண தயார். Su-57 டெக்னாலஜி நீங்கள் சில விமானங்களை இங்கே வாங்கிட்டீங்கன்னா AMCA ப்ராஜெக்டில் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் பண்ணுறதுக்கு தயார்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ Su-57 AMCA இது ரெண்டுத்துக்கும் நடுவில் S-500 S-400 பற்றின சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடியது சீனாவும் குளோபல் சவுத்தும் தான். ஆக்சுவலாக சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வம் என்னன்னா, கர்வம்னு சொல்ல முடியாது, அது எப்படி சொல்றது, கொஞ்சம் அவங்க பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரஷ்யாவுக்கு நம்மளை விட்டா வேற ஆள் கிடையாது. இப்போ வந்து நம்ம இல்லைன்னா ரஷ்யா வந்து யூஎஸ்ஆல டாமினேட் பண்ணப்பட்டு அவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க. ஸோ ரஷ்யாவுக்கும் வேற வழி கிடையாது, நம்மளையே சார்ந்திருப்பாங்க. இதை வச்சு ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய சில எல்லை பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தீர்க்கப்படாத ஒரு கணக்கானது இருக்கு. அப்படி இருக்கப்போ அதை நம்ம தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்புல இருந்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலா இப்போ ரஷ்யா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, உன்னை மட்டுமே நான் நம்பி இல்லை, என்னால் இந்தியா கூடயும் டைஸை மேக் பண்ண முடியும். நீ என்கிட்ட ஏதாச்சும் எடக்கு மடக்கா பண்ணுற இல்லை நீ ஏதாச்சும் என்கிட்ட இந்த இடத்துல குறுக்கு சால் ஓட்டுறனா உனக்கு எதிராக என்னால் சைனாவோட எதிரியாக இருக்கக்கூடிய இந்தியாவிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான முக்கியமான சில உதவிகளை பண்ண முடியும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக மாற முடியுன்றதை இந்த இடத்துல சைனாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான். குளோபல் சவுத்தை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ், டி-டாலரைசேஷன், மல்டிபோலார் வேர்ல்ட், இந்த 3 கான்செப்டையும் உருவாக்குறதுக்கு இந்தியாவோட ஒரு பங்கு முக்கியம். ஸோ அப்படி இருக்கப்போ எப்படியாச்சும் ஒரு விதத்தில் ரஷ்யாவையும் இந்தியாவையும் சீனாவையும் இந்த இடத்துல ஒரு கூட்டணியில் எப்படி ஸ்ட்ராங் பண்ணப்படுறது, ஸ்ட்ராட்டஜிக்கல் மெசேஜ் சொன்ன மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் இந்த 2 நாடுகளையும் ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை பண்ண மாதிரி இருக்கணும். இதுதான் ஃபாரின் பாலிசி, இல்லை இதுதான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸோட ஒரு பியூட்டின்னு சொல்றது. இந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கப்போ நான் ஒருத்தவங்கிட்ட நல்லா பேசுறேன்னா அடுத்த ஒரு ரூமுக்கு போனப்போ அவனை பற்றி நான் தப்பாக பேச வேண்டிய ஒரு தேவையானது வரும். அப்படி அவனை பற்றி நான் தப்பாக பேசுறேனாலும் அவனுக்கு எதிரான ஒரு காய் நகரத்தில் அந்த இடத்துல பண்ண வேண்டியது வரும். திரும்பவும் இந்த ரூமுக்கு வரேன், இவங்கிட்ட பேசுறதுக்கு வரேன்னா எப்பவும் போல அவங்ககிட்ட சிரிச்சு பேசுறதுக்கான ஒரு தேவையானது வரும், பேசிதான் ஆகணும். இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸோட அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு டேகே. அப்படி இருக்கப்போ இந்த மல்டிபோலார் வேர்ல்டுன்றது ரெண்டு தரப்பும் இல்லை, இந்த பிரிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறும். அடுத்ததாக இருக்கக்கூடியது உக்ரைன் தான். ஏன்னா உக்ரைனோட அதிபர் சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார், இந்தியா நினைச்சாங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம், எப்படியாச்சும் இந்தியாவோட பிரதமர் புதின் அவர்கள்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வரணும். அமைதியாக பேசி பார்த்தாங்க, அதாவது அம்பியாக பேசி பார்த்தாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், அவங்களோட அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம், இங்கே பாருங்கள் இந்தியா, நீங்கள் வாங்கக்கூடிய க்ரூட்ஸில் உக்ரைனியன்ஸோட பிளட் கலந்துருக்கு, நீங்கள் வந்து க்ரூடை வாங்கலை, உக்ரைனியர்களோட ரத்தத்தை தான் இந்த இடத்துல வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அன்னினாவும் மாறி பேசி பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே இந்த இடத்துல அது கை கொடுக்கல. அப்படி இருக்கப்போ உக்ரைனுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு விசிட்டாக வரும். கடைசியாக பார்த்தோன்னா ரஷ்யாவில் புதினுக்கான இமேஜை கிரியேட் பண்ணுறது. இப்போ புதினுக்கு வந்து ரஷ்யா
ரஷ்யாவில் ஆதரவானது இருக்குது. 80%, 85% மேலே அவரோட ப்ரொஃபைல் ரேட்டிங்கானது இருக்குது. ஆனாலும் என்னன்னா, நம்ம தனித்து விடப்பட்டுட்டோமோ, உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நம்மளை தனிமைப்படுத்திட்டு இருக்காங்களோன்ற அந்த ஒரு சந்தேகம் ரஷ்யர்களுக்கு இருக்குது. இப்போ இந்தியா மாதிரி நாட்டுக்கு, சீனா மாதிரி ஒரு நாட்டுக்கு, சீனாக்கெல்லாம் போயிருந்தப்போ அவரோட ரேட்டிங்ன்றது எங்கேயோ போச்சு. அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல திரும்பவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு வராரு. மிகப்பெரிய ஒரு மார்க்கெட், மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகை, ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் இம்போர்ட்டராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு வராங்கன்னா, புதினோட ப்ரொஃபைல் இன்னமும் அந்த நாட்டில் ஏறும். ஓகே, ரஷ்யா தனியாக இல்லை, முக்கியமான சில நாடுகள் ரஷ்யா கூட இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். கடைசியாக நமக்கு ரொம்ப அட்வான்டேஜாக மாற போகிற விஷயம் என்னன்னா, சமீபத்தில் அந்தமான் பகுதியில் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். இப்படி நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரிசர்வில் முக்கியமான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரஷ்யா பண்ணுறதுக்கான அந்த சான்சஸும் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இயற்கை வளங்கள் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான ஒப்பந்தங்கள், அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட பல முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விசிட்டில் சைன் பண்ணப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எது எப்படியோ புதின் அவர்கள் வர்றது ரஷ்யர்கள் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய புதின் ரசிகர் பட்டாளத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டை இது கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா புதினை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏகப்பட்ட சப்போர்ட் ஆனது இருக்குது. சொல்ல முடியாது, இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் பேனர் வச்சாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதின் அவர்கள் வர டேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி அவர் வந்தார்னா இது மற்ற நாடுகள் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மேலே இன்னும் ஏகப்பட்ட டேரிஃப் வார், ட்ரேட் வார் நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு கிரீன் சிக்னலாகவும் இருக்கும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். ஸோ இதை வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதில் பெறுது உங்கள் எல்லாருக்கே.